பேசிட்டு வந்துடலாம். எஸ் ராம்சாமி மெய்யப்பன் உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்தாரு, நீங்க அந்த இடத்த மிஸ் பண்ணிட்டீங்க. ஜனநாயகன் படம் மாதிரி சரி வரும், ஆனா வராது. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த தேதிக்கு கொடுங்கன்னு கேக்குறீங்க, அது போல அது இருக்குன்றாரு. இட்ஸ் a fate of ஜனநாயகன் ஃபிலிம், அவ்வளவுதான். ஜனநாயகன் படம் என்ன ஆச்சு? வரவே இல்லை. அப்ப விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சி அமைப்பது என்பது நெக்ஸ்ட் இம்பாசிபிள். இன்னைக்கு அது எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு தான் மக்களோட எண்ணிக்கை இருக்கு, 108 இடங்கள். எண்ணிக்கை இல்ல இல்ல 107 வச்சீங்க, ஒன்னு ரிசைன் பண்ண. அவருக்கு 107 தான் இருக்கு. அது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க தானே. இல்ல அந்த 107க்கு மேல காங்கிரஸோட ஒரு 5 சேர்த்துனீங்கனால 112 தான் வந்து வருது. இன்னும் வந்து 6 வேணும். இன்னும் வந்து 6 வேணும். நிச்சயமா நேற்று இன்று மதியம் வரை இருந்த அந்த மொமெண்டம், இப்ப சப்போஸ் ஒருவேளை கவர்னர் வந்து நாளைக்கு பதவி ஏற்புன்னு சொல்லி அந்த மொமெண்டத்துல போயிருந்ததுன்னா ஒருவேளை சில பேர் ஆதரிச்சிருக்கலாம், கம்யூனிஸ்டுக்கு ஆதரிச்சிருக்கலாம், விசிக்கு ஆதரிச்சிருக்கலாம். அப்ப கவர்னர் வந்து அன்லைக்லி அப்படின்னு சொல்லுகிற பொழுது, நாளை இந்த பதவியேற்பு இல்லை அப்படிங்கிற பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேக் அடிக்கிறாங்க. ஏன்னா இருக்கிற திமுக கூட்டணியை விட்டுட்டு தாவேகா பக்கம் ஜம்ப் பண்ணி ஒருவேளை அந்த அரசாங்கம் நிலைக்காமல் மீண்டும் ஒரு தேர்தலை நோக்கி பயணிக்கிற சூழ்நிலை வந்து விடுமோ என்கிற அந்த ஒரு அச்சம் வந்து. காங்கிரஸ் ஆல்ரெடி போயிட்டாங்கல்ல, வெளிப்படையா ஒரு அவங்க வந்து ஆதரவு கடிதத்தை கொடுத்துட்டாங்க, நேரா போய் ஆதரிச்சிட்டாங்க. இந்த தேர்தல் மட்டுமல்ல, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நாங்க கூட்டணி தானே சொல்லியிருக்காங்க. அந்த எண்ணிக்கை பத்தாது இல்ல, 107 + 5 112 தான் ஆகுது. அதுக்கு மேல எண்ணிக்கையே வந்து இல்லையே. விஜய்க்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, லீமா ரோஸ். அவர் ரிசைன் பண்ணலாம், அவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ்ல இன்னொரு 10 பேரை ரிசைன் பண்ண வைக்கலாம். இதை தவிர எனக்கு தெரிஞ்சு திமுக அணியிலிருந்து காங்கிரஸ். லீமா ரோஸ் அவர்கள் அதிமுக இருக்கிறாங்க. அதிமுக ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்குது. இன்னைக்கு தான் சட்டமன்ற குழு அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் முடித்த பிறகு சொல்றாங்க அவங்க அதிமுக இருக்காங்க. அது வேற சார். அதிமுக கட்சிகள் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு வந்து நிறைய கட்சிகள்ல எல்லா கட்சியிலுமே ஒரு மாதத்துக்கு முன்னாடி விஜய் ஆதரிக்கிறோம் யார் முதல்ல அதிமுக தரப்புல இருந்து சொன்னாங்க. பின்னாடியே ஓஎஸ் மணியன் அவர்கள் உடனே அப்படியான எந்த ஆதரவு இல்லைன்னாரு சொல்றா. அப்ப அவங்களுக்கு சில பாண்டிங் இருக்குது, சில உறவுகள் இருக்குது. அதாவது இருக்கிறதுலயே ரிமோட் பாசிபிலிட்டிஸ், the only option available. இல்ல நம்ம எல்லாருமே ரொம்ப முன்கூட்டியே முடிவுகளுக்கு வந்துறோமான்னு தெரியல. இல்லாம ஏன் ஒரு 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 பொறுப்பு கவர்னர் இனிமே தான் இல்ல விசிகே இனிமே தான் கூட பேச போறாங்க, இடதுசாரிகள் இனிமே தான் முடிவு எடுக்க போறாங்க. இது எதுவுமே தெரியாம நாம வந்து முன்கூட்டியே ஒரு முடிவுக்கு வரலாம். நான் உங்களுக்குமே சேர்த்தேன். ஆர்கே 2017 கம்பேர் பண்ணார்ல, எதுக்காக வந்து இந்த நேரத்துல தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்கிற நேரத்துல ஒரு புதியதாக ஒரு அரசாங்கம், அது யார் வேணாலும் வரட்டும், வருகிற நேரத்துல இது ஒரு திட்டமிடப்பட்ட செயலாக தெரியலையா? ஒரு நிரந்தர கவர்னர் இல்லாம ஒரு பொறுப்பு கவர்னரை வச்சு 2 மாநிலங்களுக்கு வைத்திருக்கிற பொழுது, அப்ப மத்தியில் ஆளுகிற அந்த பாஜகவுடைய நோக்கம் வந்து ரிப்ளிகேஷன் ஆஃப் 2017. எப்படி சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அந்த அரசாங்கம் அவர் தலைமையில் அது பதவியேற்க முடியலையோ, அப்ப இன்றைய சூழ்நிலைக்கு இந்த ஆண்டு இறுதியில அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல இன்னொரு தேர்தலை நோக்கி மட்டுமே தான் இது நகருது. அப்படி இல்லை, அந்த தேர்தல் தவிர்க்கப்படணும்னா ஆர்கே சொன்ன ஒரே ஆப்ஷன் தான், எடப்பாடி பழனிசாமியை விடுங்க, அவர் மேஜிக் நம்பரை கொண்டு வந்து ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ்ல நிரூபிச்சிருவார். தட்ஸ் தி ஒன்லி ஆப்ஷன். என்ன லாஜிக்? மைனாரிட்டியா இருந்தாலும் அதை ப்ரூவ் பண்ணிடுவார். ரைட், பேசலாம். நான் சுமந்த் அவர்களுடைய முதல் கட்ட கருத்தை கேட்கிறேன். இந்த ஆட்சி அமைப்பதற்கான இந்த அழைப்பு என்பது தள்ளி போகிறதே ஒரு பெரிய கான்ஸ்பிரசி, அல்லது அது வந்து ஒரு நெருக்கடியை உருவாக்குறாங்க அப்படின்னு இவங்க எல்லாருமே ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் ஒரு லாஜிக் இடிக்கிறது என்னன்னா, பாஜக இதை செய்யுதுன்னு இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பாஜக செய்கிற விஷயத்துக்கு விசிகே இடதுசாரிகள் துணை போவாங்களா? அவங்க வேறொரு நிலைப்பாட்டை தானே எடுப்பாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? சரி, நான் முதல்ல 2 விஷயம் சொல்லிடுறேன். ஒண்ணு வந்து ஆளுநர் செய்வது சரியா என்றால் முற்றிலும் தவறு. இது வந்து இதே வந்து ஒரு பேச்சுக்கு அதிமுக ஆட்சி அமைக்கிறேன்னு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, இல்ல திமுக ஆட்சி அமைக்கிறேன்னு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. 2 லெட்டர் வந்திருக்கு அவருக்கு. இப்ப யாருக்கு 2 பேருக்கையும் மெஜாரிட்டி இல்லை. அப்ப நீங்க போயிட்டு திரும்பி வாங்க, மெஜாரிட்டியை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றது நியாயம்.
வேற யாருமே வந்து கோரிக்கை வைக்கலையே ஆட்சி அமைக்கிறதுக்கு. திமுகவோ அண்ணா திமுகவோ கோரிக்கை வைக்காத ஒரு சூழல்ல என்ன காரணத்துக்காக நீங்க லீகலா என்ன கன்சல்ட் பண்ண போறீங்க? If the single largest party stakes a claim, okay, and there is the governor believes that reasonably he can prove, he or she can prove, na அந்த லீடருக்கு ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் தான், அசெம்பிளியில தான் அவங்க நிரூபிக்கணும். ரைட். கவர்னருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. குறிப்பிட்டாரு. ஓகே. ஒண்ணு. ரெண்டாவது, இது என்ன லாஜிக் நான் சொல்றேன்னா, முந்தா நான் டெல்லியில இருந்ததுனால நான் கேள்விப்பட்டவரை பாஜக விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு, ஆதரவுனா நாட் த்ரூ பாஜக ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு ஆதரவு தெரிவிக்கிறது, அதிமுக மூலமாக ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ஓரளவிற்கு ஒரு தயார் நிலையில் விருப்பம் அவர்களிடம் இருந்தது. சோ இன்று வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியிலிருந்து போறாங்க, விஜயை சந்திக்கிறாங்க, பொன்னாடை போத்துறாங்க, லெட்டர் கொடுக்கறாங்க சப்போர்ட். இது நிச்சயமா பாஜகவுக்கு பிடித்திருக்காது. ஏன்னா அவங்களுடைய பிரதான எதிரிங்கிறது அவங்க பாக்குறது காங்கிரஸ். ஓகே. இப்போ விசிகே போய் சேர்ந்ததோ, கம்யூனிஸ்ட் போய் சேர்ந்ததோ காங்கிரஸுக்கு ஒன்றும் பெரிய, ஐ மீன் பிஜேபிக்கு ஒன்றும் பெரிய ஒரு ஆட்சேபனை இருக்காது. ஆனால் காங்கிரஸ் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சென்று விட்டது அப்படிங்கிறது வந்து நிச்சயமா வந்து இப்ப பாஜக என்டிஏ போய் ஆதரவு தெரிவிச்சாக்க ஐதர் he has to choose either or, இல்ல ரெண்டு பேரும் சப்போர்ட் எடுக்க முடியுமா? இப்ப என்னன்னா மக்களுடைய மேண்டேட் கிளியரா ஆன்டி டிஎம்கே ஆன்டி ஏடிஎம்கே, அது ரொம்ப கிளியர். அதனாலதான் அந்த ரெண்டு கட்சிகளுக்கும் 2வது இடத்துலயும் 3வது இடத்துலயும் வச்சிருக்காங்க. ஒரு புது கட்சி 107 இடங்கள் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் மேண்டேட் இஸ் ஃபார் தட் பார்ட்டி. நீங்கள் பேக் ரூம் டீல் போட்டு நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன், நீங்க 6 மாசம் கழிச்சு கலைச்சிருங்க, இல்ல அதுக்கப்புறம் நீங்க எனக்கு ஆதரவு கொடுங்க, இந்த மாதிரி பேச்சு இடம் பெற்றால் நிச்சயமாக மக்கள் 2 திராவிட கட்சிகள் மீதும் கடும் கோபம் கொள்வார்கள். இது எல்லாம் எங்கிருந்து வருது சுமந்த்? இப்ப என்னன்னா இவர் ஆர்கேயும் சொல்றாரு, எந்த இது இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த காம்பினேஷன் இருக்குல்ல, இது வந்து இதுவரை கேள்விப்படாத ஒன்று. ஆனா எல்லாருமே அதை வந்து ஒரு ஸ்பெகுலேட்டிவா அப்படி ஒரு பேக் டோர் டிஸ்கஷன்ஸ். இப்போ ஒரு 2 விஷயம் நடந்தது அதிமுகக்குள்ளேயே காலையிலேருந்து நம்ம பார்க்குறோம். திரு சி.வி. சண்முகம் தலைமையில் திரு வேலுமணி இவங்கெல்லாம், திரு விஜயபாஸ்கர் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை இப்போ நடத்துகிறாங்க. அதில் சொல்லப்பட்ட விஷயம் அவங்க வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறதாக சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் அதை திரு கே.பி. முனுசாமி மாலையில் வந்து மறுக்கிறார். அது எல்லாமே உண்மைக்கு மாறான செய்தி. இல்ல ஒரு விஷயம், இன்று காலை எல்லா கட்சிகளினுடைய நிலைப்பாட்டையும், இன்று மாலை அவர்களுடைய நிலை, எல்லா கட்சிகளும் சரி ஒரு காலையில எல்லாரும் வந்து போட்டி போட்டு நான் ஆதரவு கொடுக்குறேன், நீ ஆதரவு கொடுப்பீங்களா அந்த மாதிரி இருந்தது. மாலைக்குள்ள எல்லாரும் குவைட் ஆயிட்டாங்க. காங்கிரஸ் தவிர வேற எந்த கட்சியும் கமிட்மெண்ட் கொடுக்கல. திரு திருமாவளவன் இவ்வளவு சொன்னதே வந்து ஒரு ஆச்சரியத்துக்கு உண்டான ஒரு விஷயம்.